அனைத்து வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் மிக தீவிரமடைந்து வருகிறது. அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போர் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அனைத்து வளைகுடா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்குமா, அதற்கான சூழல் இருக்கிறதா என்று பேசப்பட்டு வந்தது. ஏற்கனவே ஈரானுக்கு ஆதரவாக சீனா குரல் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் அதே போன்று தங்கள் நாட்டு மக்களை தங்கள் நாடை காப்பாற்றும் பொருட்டும் வளைகுடா நாடுகளும் இந்த போரில் இறங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் UAE, ஐக்கிய அரபு அமீரகம் போருக்கு தயார் என்று அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரையில் பதில் தாக்குதலாக இஸ்ரேல் மீது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றது, குறிப்பாக வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ இருப்புகளை வைத்து அங்கிருந்து ஈரானை தாக்கி வருகிறார்கள். அந்த இடத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் எங்கள் நாட்டிற்கும் இந்த போருக்கும் சம்பந்தம் கிடையாது, எங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது, எங்கள் நாடை தாக்க வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். ஆனால் அதையும் மீறி ஈரானை பொறுத்தவரை எங்கள் நோக்கம் என்று உங்கள் நாட்டை அழிப்பது கிடையாது, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை தாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் என்று தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் முக்கியமாக குவைத், பக்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கடற்படை தளங்கள் என்று குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறார்கள். இதனால் ஈரானுடைய இந்த தாக்குதல் வளைகுடா நாடுகளுடைய மிகப்பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அதன் தொடர்ச்சியாக கத்தாரில் 2 இடங்களில் எரிசக்தி நிலையங்களை ஈரான் தாக்கியதாக கத்தார் அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் கத்தாருடைய வான் பாதுகாப்பு அமைப்பான பேரியாட் ஏவுகணை இடைமறிப்பு அமைப்பை கொண்டு வான்வெளியில் ட்ரோன்களை தடுத்து வந்தது. மேலும் தற்போது போர் விமானங்களையும் பயன்படுத்துவதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி கத்தாரை பொறுத்தவரையில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் கூட கத்தார் மட்டுமல்லாமல் அனைத்து வளைகுடா நாடுகளும் தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் போர் என்பது அறிவிக்கவில்லை. முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகம் போர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது கூட ட்ரோன் தாக்குதல் ஈரான் நடத்தினார்கள். அராம்கோ உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையாக இருக்கக்கூடிய நிலையில் ஈரானுடைய மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய புதைரா எண்ணெய் கிடங்கு மீதும் தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்கிறார்கள். இப்படி எண்ணெய் கிடங்கு மற்றும் முக்கிய பகுதிகளை குறிவைத்து ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதலை இனி பொறுக்க முடியாது, பொறுத்தது போதும் என்ற அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக போர் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக கூட அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து வளைகுடா நாடுகளும் பதிலடி கொடுப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வந்ததாக தகவலாம் வெளியானது. அந்த ஆலோசனை முடிவில் தான் ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக ஈரானுக்கு எதிரான போர் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஏற்கனவே இஸ்ரேல் ஈரானை தாக்கி வருகிறது, அமெரிக்காவும் இஸ்ரேலோடு இணைந்து ஈரானை தாக்கி வருகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோடு இணைந்து ஈரானை தாக்க ஆயத்தமாகி வருகிறார்கள். இதனால் போர் என்பது மிக தீவிரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று கூறலாம். இதற்கு முன்னதாகவே கண்டன அறிக்கையெல்லாம் வெளியானது. அமெரிக்காவுடன் இணைந்து பக்ரைன், ஜோர்டான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து கூட்டறிக்கையெல்லாம் விட்டார்கள். அந்த கூட்டறிக்கையில் ஈரானுடைய தாக்குதல்கள் பல நாடுகளின் இறையாண்மை எதிராக இருக்கின்றது என்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாகவும் உள்கட்டமைப்புக்கு சேதம் விளைவிக்கும் விதமாக இந்த தாக்குதல் இருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். போர் ஈடுபடாத நாடுகளை தாக்கியது நம்பிக்கை சீரழிக்கும் செயல் என்றும் எங்களுடைய மக்கள் இறையாண்மை நாட்டை பாதுகாக்க ஒன்றிணைந்து நிற்கின்றோம் என்றும் இந்த தாக்குதல்களுக்கு எதிராக சுய பாதுகாப்பு உரிமையை உறுதிப்படுத்தும் என்றும் கண்டன அறிக்கையை வளைகுடா நாடுகள் வெளியிட்டிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்போது முதல் நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிராக போர் என்று அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசு அறிவிப்பதற்கு முன்பாக சிறிய அளவிலான தாக்குதல் நடத்துவார்கள். ஆனால் ஒரு நாட்டில் அரசு அதிகாரப்பூர்வமாக போர் என்று அறிவித்து விட்டால் போர் என்பது மிக தீவிரமடையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை. ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல், அமெரிக்கா தீவிர தாக்குதல் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக ஐக்கிய அரபு அமீரகம் இணைந்திருக்கிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் இணைந்து தாக்குதல் தீவிரப்படுத்தினால் அதற்கு அடுத்து பல்வேறு வளைகுடா நாடுகளும் ஒன்று சேர்ந்து தாக்குதல் தீவிரப்படுத்துவார்கள். இது மிக தீவிரமான தாக்குதலாக மாறும், ஈரானுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்று மாற்று கருத்தில்லை. ஆனால் இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஏற்கனவே சீனாவை பொறுத்தவரை ஈரானுக்கு ஆதரவான கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த போரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்றும்
ஈரான் உடனான நட்பை நாங்கள் மதிக்கின்றோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அப்படி பார்க்கும்போது வளைகுடா பிராந்தியத்தில் வளைகுடா நாடுகள் மத்தியில் போர் பதற்றத்தை உருவாவதை தவிர்க்க வேண்டும் என்று சீனா தெரிவித்திருந்தார் ஈரானுக்கு ஆதரவாக. அப்படி பார்க்கும்போது ஒருபுறம் வளைகுடா நாடுகள் அனைத்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு இணைந்து ஈரானுக்கு எதிராக தாக்கினால், மறுபுறம் ஈரானுக்கு ஆதரவாக சீனாவும் களத்தில் இறங்குமா என்ற எதிர்பார்ப்பும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படியாக போர் பொறுத்தவரையில் அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து அந்த வலயத்துக்குள் ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார்கள். இது போரின் அடுத்த கட்டமான தீவிரத்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையே காண்பிக்கின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.